வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஷெட்யூல் 2க்கான ஜவஹர்லால் நேரு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம். ஸோ பண்டிட் அஸ்லாமிக் எம்ஐஆர் பார்த்தா உமன்ஸ் லெட்டரில் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு பொறுத்த வரைக்கும் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1889. ஸோ நவம்பர் 14 எங்கன்னா அலகாபாத்தில் பிறக்கிறாங்க. ஸோ இவருடைய பிறந்தநாளை என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் தினமாக என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் கொண்டாடுவாங்க. குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்ட நாள் தான் நவம்பர் 14. யாருடைய பிறந்தநாள்? ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள். ஓகேங்களா. இவருடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை மோதிலால் நேரு. ஓகேங்களா. அதேமாரி தாய் பார்த்தீங்கன்னா ஸ்வரூப் ராணி துசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நேருவை பெற்றெடுத்தவர்கள். ஓகேங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து இவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரேட் வராங்க. அப்போ இவங்க ஒரு பிராமன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி பண்டிட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 18வது செஞ்சுரி தொடக்கத்துலேயே என்ன பண்ணுறாங்க, டெல்லிக்கு குடிபெயர்ந்து வராங்க நேருடைய குடும்பம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞரும் கூட. அதேமாரி பார்த்தீங்கன்னா சுதந்திர இயக்கத்துக்காக பாடுபட்ட தலைவர்களில் இவரும் ஒருத்தவர். ஓகேங்களா. அதேமாரி ஜவஹர்லால் நேருக்கு பார்த்திங்கன்னா 2 சகோதரிகள் அப்படிங்கிறது இருக்காங்க. 2 சகோதரிகள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இவருடைய மனைவி பொறுத்த வரைக்கும் கமலா கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய ப்ரீவியஸ் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நேருடைய குடும்பம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க, இந்த காஷ்மீர் பண்டிட் அப்படிங்கிறது கொடுக்கல. கவுல் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்ட் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் இது அவருடைய மனைவியுடைய அந்த குடும்பத்துடைய பேராக வச்சு கேட்டிருந்தாங்க. அப்போ இதையுமே கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க அந்த குடும்பம் என்ன அப்படின்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க. இவருக்கு 2 சகோதரிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கூட பிறக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு சகோதரி யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் பொறுத்த வரைக்கும் ஐநா சபையில் முதல் பெண் தலைவராக இந்தியாவில் இருந்து போனவர் இவங்க தான். ஐநா சபையிலேயே முதல் பெண் தலைவரும் இவர் தான். அதேமாரி இந்தியாவிலேருந்து ஐநா சபைக்கு போய் தலைவராக இருந்த பட்டியலில் இவர் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேரோட சகோதரி தான் யார், விஜயலட்சுமி பண்டிட். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஐநா சபையில் முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. அந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டு என்ன அப்படின்னா 1953 to 54. இந்த இயரில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஐநா சபையுடைய அந்த டாஃபாக லீட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய சிறப்பு பெயர்களுமே அடிக்கடி கொஷின் அப்படிங்கிறது கேட்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நவீன இந்தியாவின் சிற்பி அப்படிங்கிறதுனா வடிவமைக்கிறது. அப்போ இது இந்தியாவை வடிவமைச்சிருப்பார். கிட்டத்தட்ட 50 நம்மளுக்கு குடியரசுக்கு 47 குடியரசு சுதந்திரம் கிடைச்சாலும் 50 அது ஒரு குடியரசு நாளாக பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது திகழ்ந்து இருக்கும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, தொழிலாளர்கள் கொண்டு தொழிற்சாலை உருவாக்குறதா இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு செதுக்கியிருப்பார். முக்கியமான இந்த ஐஐடிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் அந்த அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பார். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரு அழைப்பாங்க. அதுக்கடுத்து பண்டிட் நேரு அல்லது சாச்சா நேரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஜவஹர்லால் நேரு அழைப்பாங்க. அதுக்கடுத்து ரோஜாவின் ராஜா, அதுக்கடுத்து இந்தியாவின் மதச்சார்பின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மதச்சார்பின் தலைவன் கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்தியாவின் ஆபரணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதச்சார்பின் தலைவர். அதுவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்துக்கலாம். 1912 என்ன பண்ணுறாரு, தன்னைக்குடைய ஃபாரஸ்டர் பட்டம் முடிக்கிறதுக்காக முடிக்கிறாரு 1912. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஎன்சியில் பார்த்திங்கன்னா சில ஒரு ஈடுபாடு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில முக்கியமான மாநாடுகள்லாம் போய் கலந்துக்கிறாரு. அப்படி ஃபஸ்ட்டு போய் காந்தியை சந்தித்த மாநாடு என்ன, அப்போ தான் காந்திக்கு இவருக்கு இன்ட்ரோவே வருது. எந்த மாநாட்டில் அப்படின்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916 நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டில் தான் அவர் என்ன விரும்பி கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது முதல்ல காந்தி அங்கே அந்த மாநாட்டில் தான் பார்க்குறாரு.
அதுக்கப்புறம் நிறையா அரசியல் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய அரசியல் குருவாகவும் காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க, 1919 கிசான் சபைகளோட துணைத் தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்வு செய்யப்படுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஏப்ரல் 13 இந்த இதில் ஏப்ரல் 13, 1919. ஸோ ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே ஒரு சுக்குநூறாக ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ அது வரைக்கும் மேலோட்டமாக இருந்த ஜவஹர்லால் நேருடைய அந்த தேசிய அரசியல் ரொம்ப தீவிரமாக ஈடுபட காரணமாக இருந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். ஸோ இதேமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நேருவை தீவிர அரசியலில் ஈடுபட்ட முக்கியமான அந்த போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்த இன்சிடென்ட் தான் நேருவை என்ன பண்ணியிருக்கோம், தீவிர அரசியலை தன்னை இணைத்துக் கொள்வதற்கான முக்கிய ஒரு பாத்தாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1916 இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய மேரேஜ் அப்படின்னு நடந்திருக்கும். யாரோட, கவுல் அவருடைய மேரேஜ் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தித்தாளை என்ன பண்ணியிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட 1914 ஸ்டார்ட் பண்ண இந்த செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருப்பாங்க ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட். அதுக்கப்புறமேட்டு அதை பேஸ் பண்ணி ஒத்துழைப்பு இயக்கம் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒத்துழைப்பு இயக்கம் நடந்த காந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துழைப்பு இயக்கத்தை வந்து நடத்திருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இவரும் போய் கலந்துருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ண 1921 இவருக்கு முதலாக என்ன பண்ணுறாங்க, சிறைக்கு போகிறாரு. அப்போ முதல்ல சிறைக்கு போனதும் இந்த ஒத்துழைப்பு இயக்கத்துக்கு தான், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறையில் போகிறாரு, சில நாட்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பொதுச் செயலாளருடைய பதவி இவருக்கு தேடி வருது. எப்போ 1923. ஓகே. இந்த இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கொஷினில் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1928 இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்திய சுதந்திர கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை ஜவஹர்லால் நேரு மற்றும் நேதாஜி, நேரு ப்ளஸ் நேதாஜி ப்ளஸ் இன்னொருத்தர் யார் அப்படின்னா சீனிவாசன் ஐயங்கார். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய சுதந்திர கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதோடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கார். இவர் தலைவரை வச்சு இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்சிடென்ட் அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. இந்த 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, முக்கியமாக தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா நேரு தான் இருந்திருப்பார். இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவரும் நேரு தான். அதில் முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது என்ன தீர்மானம் அப்படின்னா பூரண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ராவி நதிக்கரையில் ஒரு மூவர்ண கொடியும் ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1929 லாகூர் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா நேரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ அப்போ நான் என்ன ஒரு குறிக்கோள் காங்கிரஸில் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் தான், நம்மளுக்கு முழுமையான சுதந்திரம் தான் வேணும் அப்படின்ட்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லாகூரில் ராவி நதிக்கரையில் இந்தியாவுடைய மூவர்ண கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நள்ளிரவில் ஏற்றிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 1929 1931 காலகட்டங்களில் முக்கியமான தீர்மானங்களை வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார். அது என்னென்ன தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, பொருளாதார கொள்கை. இந்த 2 தீர்மானங்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேசத்தோடைய எதிர்காலத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸோட முக்கிய நோக்கங்களையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, 1931 கராச்சி மாநாட்டில் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஸோ வல்லபாய் படேல். அவர் வல்லபாய் படேல் தலைவர் இருக்கும் போது தான் தீர்மானம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நிறைவேற்றம் செஞ்சுருப்பாங்க இந்த அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை தீர்மானத்தை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இப்போ 1930 to 35 இந்த காலகட்டங்களில் உப்பு சத்தியாகிரகம் நிறையா போராட்டங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸாக தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதனால் வந்து பார்த்தா இதனால் பல முறை என்ன பண்ணியிருப்பாங்க, சிறைக்கும் போயிருப்பார். ஸோ நம்ம ஜவஹர்லால் நேரு. ஸோ அப்படியே சிறைக்கு போகும்போது தான் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை என்ன பண்ணியிருப்பார், ஸோ எழுதியிருப்பார். இது எங்கே எழுதியிருப்பார் அப்படின்னா February 14 லவோசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி தான் இவருடைய
அந்த சுயசரிதை எழுதப்பட்டனாலும். ஸோ இது 36ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1936. ஓகே. பிப்ரவரி 14 அல்மோரா சிறை. இந்த அல்மோரா சிறை எங்கே இருக்குது? உத்தராஞ்சல் இருக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சுயசரிதையுமே எழுதியிருப்பார். அதேமாரி நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். இந்த சைடில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பார், தன்னுடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியிருப்பார். எப்படிலாம் பண்ணுறேன், நிறையா புக்ஸ்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா. அதேமாரி 1935 அரசு சட்டத்தை என்ன பண்ணியிருப்பார், ஒரு அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1935 அரசு சட்டத்தை அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ முக்கியமாக தேர்வு நோக்கில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பாயிண்ட்ஸ் லிஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தாவே ஸோ மேக்ஸிமம் ஜவஹர்லால் நேரு பற்றி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சிறையெல்லாம் முடிச்சுட்டு 36 மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, லக்னோவுக்கு காங்கிரஸ் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா தலைவராகவும் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 37 பார்த்தீங்கன்னா ஃபைசாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமர்வு நடந்திருக்கும் ஐஎன்சியில். இந்த ஃபைசாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த மகாராஷ்டிராவில் நடந்த முக்கியமான அமர்வு அப்படி ஏன் இந்த அமர்வு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபைசாப்பூர் அப்படிங்கிறது முதல்ல இந்திய தேச காங்கிரஸில் ஒரு கிராமத்தில் நடைபெற்ற முதல் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைசாப்பூர் அப்படிங்கிறது ஒரு கிராமம். அப்போ ஐஎன்சி காங்கிரஸ் ஒரு கிராமத்தில் நடைபெற்ற முதல் மாநாடு அப்படின்னா இந்த ஃபைசாப்பூர் தான் சொல்லுவாங்க. ஃபைசாப்பூர் எங்கே இருக்குது, அந்த ஃபைசாப்பூருக்கும் அப்போ அந்த நடந்த மாநாட்டுக்கும் தலைவராக இருந்தபடி யாருன்னு தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டில் அவங்க என்னென்ன முக்கியமான நோக்கங்கள் வலியுறுத்தியிருப்பாங்க அப்படின்னா, கிராமப்புற வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா போகணும், கிராமப்புற வளர்ச்சியை எப்படி கட்டமைக்கணும், ஸோ எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அமர்வு எப்போ நடந்திருக்குன்னா இந்த எலெக்ஷன் நடந்திருக்கும் 1937 எலெக்ஷன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாநாடு அப்படின்றது நடந்துச்சு. இதே காலகட்டங்களில் தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்திய இணைப்பு போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வலுப்பெற்று கொண்டிருந்த காலகட்டமும் இதே காலகட்டம் தான். ஸோ 1937 ஃபைசாப்பூர். இதில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் முதல் ஐஎன்சி மாடு நடந்த ஒரு இடம், ஒரு அமர்வு அப்படின்னா இந்த ஃபைசாப்பூர் அமர்வு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபைசாப்பூர் அமர்வுக்கும் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அதனால தான் நம்ம இந்த இன்சிடெண்ட்டுமே பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து 36-38 காலகட்டங்களில் இவருடைய மனைவி கவுல் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு சிகிச்சைக்காக கொண்டு போவார். ஸோ அப்போ அங்கே கொண்டு போகும்போது தான் இந்த சோசலிசம், இந்த மார்க்சியம் போன்ற தத்துவத்தை பார்த்தீங்கன்னா இவரால் ஈர்க்கப்படுவார். யார், நேரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு முனைப்பும் காட்டியிருப்பார் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. இதே காலகட்டங்களில் 37 எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். இந்த 37 எலெக்ஷன் முடிஞ்ச வேட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க. ஸோ நீதி கட்சியெலாம் தமிழ்நாட்டில் தோற்று போயிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஜாரிட்டி வின் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு கிடச்சிருக்கும். அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு அந்த மெஜாரிட்டி வின் கிடைச்சும் 39 செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக இந்தியாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்றதுக்காக சில தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா ஐஎன்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போதைய வைஸ்ராயா இருந்தவர் லின்லித்கோ. அப்போதைய வைஸ்ராயா இருந்தவர் யாருன்னா லின்லித்கோ. அவர் என்ன பண்ணுறாரு, நேருக்கிட்ட முக்கியமான தீர்மானங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலை. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை பார்த்தீங்கன்னா அவருடைய நிபந்தனைகளை நிராகரிச்சிட்டார். யார், லின்லித்கோ நிராகரிச்சிட்டாரோ என்னுடைய இந்தியாவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் இங்கிலாந்துக்கு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இப்படி அறிவிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம நேருக்கும் இருக்கட்டும், அதேமாரி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கும் ஒரு ஷாக் ஆகுது. ஏன்னா அது எங்கள்கிட்ட இங்கே கேட்காம டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படி இந்தியாவோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஎன்சி அந்த 1937 எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வின் பண்ண அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா விலகிறோம், பதவி விலகிறோம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஸோ அது எப்போ அந்த டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா அக்டோபர் 23, 1939 ஐஎன்சி உறுப்பினர்கள் அனைவரும் அப்புறமேட்டு முஸ்லீம் லீக் இதில் 2 பேரையும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஸோ ராஜினாமா செய்யலாம் அப்படின்ட்டு நேரு அவர்கள் அழைப்பு விடுப்பார். முஸ்லீம் லீக்கு ப்ளஸ் ஜின்னா இவங்கள்ட்டே இவங்க 3 தான் ஐஎன்சி உறுப்பினர்கள் ப்ளஸ் முஸ்லீம் லீக்கு ப்ளஸ் ஜின்னா இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்,
நிராகரித்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ராஜினாமா செய்யலாம், நம்மளுடைய பதவிகளை ராஜினாமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் ஆனால் ஜின்னா முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உடன்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஐஎன்சி நேஷனல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ராஜினாமா அப்படிங்கிறது செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் 39 இந்த காலகட்டங்களில். ஸோ வேறு என்ன அப்படின்னா 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் கைது அப்படிங்கிறது யார், ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் கைது வந்து யார் கைது செஞ்சாங்க அப்படிங்கிறத ஸோ நீங்கள் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்போ இரண்டாவது கைது யார் அப்படின்னா நம்ம நேரு தான். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் இரண்டாவது கைது யாருன்னா நேரு அவர்கள் தான் இரண்டாவது கைது நடைபெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுமே ஒரு கோட் இருக்கும், அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ நேருடைய அந்த பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் முக்கியமான அவர் சொன்ன அந்த கூற்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கூற்றுகளும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி அதெல்லாம் முக்கியமான கூற்றுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராகவும் நம்மளுக்கு 1947 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைக்கும். ஸோ சுதந்திரம் கிடைச்சோன்னே முதல் பிரதமராக யார் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நேரு அவர்கள் தான் முதல் பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சாங்க. அதை பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் யாருன்னா அப்போதைய பிரதமராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஸோ நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து முக்கியமான இதெல்லாம் பார்க்கலாம். நேருடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடுதலை பற்றி அறிமுகப்படுத்தினவரும் ஸோ நம்ம ஜவஹர்லால் நேரு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1956 செகண்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதோடைய தீம் என்ன, கருப்பொருள் பற்றி விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் துவக்கி பேசி வச்சுருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதல் திட்டக்குழுவுக்கு தலைவராக இருந்த முதல் திட்டக்குழு ஆரம்பிக்கும் போது தலைவராக இருந்தவங்களும் இவர் தான், நேரு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கூற்றுகள் கேட்டாலுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணலாம். ஸோ திட்டமிடுதல் அப்படின்னாவே ஜவஹர்லால் நேரு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் பற்றி வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாரி நேருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் எதில் இருந்துச்சு அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், அப்புறம் தொழில் வளர்ச்சி, இது போன்ற முக்கியமான துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அங்கே போட்ட அந்த விதை தான் இப்போ வந்து நாம் வந்து கொஞ்சம் நிறையா இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே போட்ட ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஸோ பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபவுண்டேஷன் அவர் போட்ட ஃபவுண்டேஷனால் இன்றைக்கி இந்தியா ரொம்ப கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யார், நேரு தான். முக்கியமாக ஐஐடி இவருடைய காலகட்டங்களில் அதிகமாக தொடங்கப்பட்டுச்சு. ஐஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஐஐடியில் தொடங்க வச்சதே இவர் தான். ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி என்ன சொல்லியிருப்பார், குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ குட்டி ஜப்பான் அப்படிங்கிறது கோட் பண்ணது யாருன்னா ஸோ நேரு அவர்கள் தான். இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமாக ப்ரீவியஸ் கொஷின்லேயும் இந்த புக்ஸ் பற்றியும் அதிகமாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ 1934 ஃபஸ்ட் அவர் எழுதுகிற புக் என்ன அப்படின்னா உலக வரலாற்றின் பார்வை. அது பார்த்தீங்கன்னா விஷன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ விஷன் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுனவர் யார், ஸோ நம்ம நேரு அவர்கள் தான். எப்போ எழுதுறாரு, 1934 உலக வரலாற்றின் பார்வை. கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதோட இயரை வந்து இந்த புக்ஸை வந்து மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலவரிசைப்படுத்தி அதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொஷின்லையுமே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் இது மாதிரி கொஷின் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம், நிறைய எதிர்பார்க்கலாம். அப்போ 1934 உலக வரலாற்றின் பார்வை அப்படிங்கிறது எழுதியிருப்பார். அதேமாதிரி 1936 1936 ஓர் சுயசரிதை அப்படிங்கிறது என்னுடைய நூலையும் என்ன பண்ணியிருப்பார், ஸோ வெளியிட்டிருப்பார், அவர் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அதுக்கடுத்து 1941 த யூனிட்டி ஆஃப் இந்தியா அல்லது பஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல ஒரு புக் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து 1946 தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த இந்த புக்கில் தான் இருக்கும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். இது ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் தான்.
ஸோ அதுக்கடுத்து 1947 ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அப்புறமேட்டு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் அந்த புக்கும் எழுதியிருப்பாரு. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கடுத்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டுமே நேரு அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தையும் ஸோ நேரு அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ புக்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்ஸோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த 2 புக்ஸ்க்கான இயர் வந்து என்னால் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்து இவ்வளோ சிறப்புகள் செஞ்ச நெஹ்ரு அவர்கள் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா 1964 May 27. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். ஸோ 1964 May 27 இறந்த தலைவரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கூட்டிருந்தாங்க. அப்போ நேருடைய மரணம் அதுவும் பார்த்துக்கோங்க. பிறந்த தினம் மற்றும் இறந்த தினம் இதுவுமே போன குரூப் 1லேயுமே கேட்டிருந்தாங்க. சம்திங் லீடர்ஸோடைய டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணைய எதுவும் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நேருடைய மரணம் 1964 ஸோ May 27. ஸோ பிளாசி போர் எப்போ 1757. ஸோ பக்சார் எப்போ 1764. இதுலேருந்து ஒரு 200 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1964 கிடைக்கும். ஸோ பக்ஸா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே எப்போ February 14. அப்போ 1936 February 14 தான் இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலையும் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேருடைய முக்கியமான பொன்மொழிகள் என்னென்ன, இதெல்லாம் வந்து அதிகமாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது தான். ஸோ இது கண்டிப்பாக எல்லாமே பார்த்துட்டு போங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானோட இந்த பிரிவினை பற்றி சொல்லியிருப்பாரு. விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதேமாரி உலக மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்தியா தனது உயிரோட்டத்தோடும் சுதந்திர உணர்வுடனும் விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பிரிவினை. இப்போ இதுவும் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காலம் பொன் போன்றது, இதுவுமே நேரு கோட் பண்ணது தான். அதுக்கடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை, இது வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்கில் குறிப்பிட்டிருப்பார், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது, அதாவது காந்தியுடைய மறைவை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்காக இது சொல்லியிருப்பார். நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் நேரு அவர்கள். அதுக்கடுத்து விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாரி இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்கில் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, அறிவியல் தாக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லையும் நான் அதை பயன்படுத்தியிருப்பார். ஸோ அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அவர் எந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ பார்க்குறதுலாம் ப்ரீவியஸ் கொஷின் தான். ஓகேங்களா. அதேமாரி மக்கள் மனதில் சமய சார்பின்மையை பதித்தார். அதனால தான் சமய சார்பின் தலைவர் யாருன்னு சொல்லுவாங்க, நேரு சொல்லுவாங்க. அதேமாரி ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை தான் நம்ம என்ன சொன்னோம், இந்திய தேசத்தின் தந்தை அப்படின்னு கருதணும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று அப்படிங்கிறது குறைவாகவும் மதம் வந்து நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்துச்சு. அதனால் அக்பர் என்ன பண்ணுறாரு, மத பிரிவினை மதத்தை என்ன பண்ணுறாரு, கலைஞ்சாரு. அந்த இடத்துல இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் நாம் என்ன பண்ணோம், அக்பரை வந்து பார்த்திங்கன்னா தேசியத்தின் தந்தையாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் நேரு அவர்கள். அதுக்கடுத்து கல்வி தான் ஒரு நாட்டோட முதன்மையான சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பொறுப்புடன் கூடிய ஒரு உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜனநாயகம் என்பது வாழ்வியல் முறையாகும் அது. அப்புறம் இந்தியா பல்வேறு தன்மைகள் ஒற்றுமையை கொண்ட நாடு, இது இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அறிவியல் மனப்பான்மை தான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம். அதுக்கடுத்து வரலாறு நம்மை முன்னே செல்ல கற்றுத்தரும் ஆசிரியர். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஷின் தான். இது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்குமே இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்தது. இது நான் என்னென்னு சும்மா வாசிச்சுட்டு மட்டும் போங்க எக்ஸாம் முன்னாடி. அடுத்து மதச்சார்பின்மை தான் இந்தியாவின் அடையாளம். அதுக்கடுத்து இளைஞர்களே நாட்டின் உண்மையான செல்வம்.
வேறு என்ன சொன்னார், பொருளாதார முன்னேற்றம் சமூக நீதியுடன் சேர வேண்டும். அதுக்கடுத்து திட்டமிடுதல் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை. ஸோ நீங்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலுமே நம்மளால் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீ இருக்கிறது பிளானிங். ஸோ நீ பிளான் பண்ணணும். பிளான் பண்ண என்ன பிளான் பண்ணணும், ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் போடுறேன் அப்படின்னா இந்த டேவில் இந்த டெஸ்ட்டு, அதேமாரி இந்த டேக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த இதில் சிலபஸ் நான் முடிக்கணும், இந்த போர்ஷனை முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான். ஒரு பிளான் இருந்தால் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பிளான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, திட்டமிடுதல் இல்லாமல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட முக்கியமான பொன்மொழிகள். அதிகமாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் அதை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, எப்போ இறந்தார் அதை பாருங்கள். அது மட்டும் வேறு என்ன, அந்த இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தேர்வு நோக்கில் என்ன கேட்பாங்களோ அது எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் வேலை என்ன, அது படிக்கிறது மட்டும்தான். கொஷின் அப்படிங்கிறது நாளைக்கு 10 மணிக்கு எப்பவும் போல் ஸோ நம்ம டெலிகிராம் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும். ஸோ நீங்கள் நல்லா கொஷின் பார்த்துட்டு டெஸ்ட்டு எழுதுங்க. ஓஎம்ஆரில் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, டெஸ்ட் போடுங்க. அண்ட் நம்ம யூடியூப்பில் என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டு கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டுமாரோ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ கைஸ்.